கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 37:21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நம்ம கொடுத்ததை திரும்ப தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்காம நீங்கள் கேட்குறவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருந்தால் தேவையுள்ளவர்கள் உங்களிடத்தில் கேட்கும் பொழுது அதை கொடுங்கள் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, கடன் வாங்கி செலுத்தாதவனுக்கு பேர் வேதம் சொல்லுது துன்மார்க்கன் என்று சொல்லி. அன்பு செலுத்துவதிலே மாத்திரம் நாம் கடன்பட்டு இருக்க வேண்டும் ஒழிய மற்ற எந்த விதத்திலும் நாம் கடன்படக்கூடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அவருடைய ஜீவனையே கொடுத்தவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையாக இருந்து அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆகவே ஒருவேளை நம்முடைய தேவை நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இனிமே ஒரு நாளும் ஒருபோதும் கடன் வாங்காதீங்க. வாங்கின கடனை அடைப்பதற்கு பிரயாசப்படுங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இல்லவே இல்லை. அவரிடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நிரம்பி இருக்குது. அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. தயவு செய்து கடன் வாங்காதிருங்கள். ஊழியத்திற்காக கடன் வாங்கினேன், பிள்ளைங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கினேன், அல்லது குடும்பத்தில் ஒரு சில பொருட்களை வாங்கிறதுக்காக நான் கடன் வாங்கினேன்னு சொல்லி நம்ம ஆதாம்கிட்ட போய் ஆண்டவரே கேட்டாராம், ஏன் ஆதாமே இந்த கனியை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே, என் மனைவி கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்காமல் மனைவி மேலே பழி போடுறான். ஏவாள்கிட்ட கேட்டால் ஏவாள் சர்ப்பத்தின் மேலே பழிய போடுறா. இப்படி நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக கடனை வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, என் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நான் வாங்கிட்டேன், இப்போ என்னால் கட்ட முடியல, ஆண்டவரே எனக்கு கடனிலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். அன்பானவர்களே, நாம் கடன் வாங்காமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் எப்படி கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு பேங்க்லேயும் மற்ற குழுக்களிலும் என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. வாங்கின கடனை கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் மறித்து இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயாருடைய மருமகள் வீடு வாசலில் விட்டுட்டு கணவனை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க, வாங்கின கடனை கொடுக்க முடியாமல். அநேகர் கடன்காரங்க வந்தால் வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு கொல்லை பக்கமாக உட்காந்துக்கிறாங்க. இப்படிலாம் சூழ்நிலை நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக ஊழியக்காரங்களும் பல விதங்களில் கடன் பட்டு இருக்கிறாங்க. ஆலயம் கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன்னு வசனம் சொல்லுது, என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. சபையை நான் கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அங்கங்கே கடனை வாங்கி லோனை வாங்கி சபையை கட்டி அந்த வாங்கின கடனை அடைப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற காணிக்கைகளையும் தசமாகளையும் சேர்த்து வச்சு நம்ம அதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம அந்த பணங்களை கொண்டு போய் கடன்காரங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் ஒருபோதும் கடன் வாங்கக்கூடாது. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. கடன் வாங்காமல் இருப்பதற்கு நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருப்போம். வசனத்தை கைகொண்டு பாருங்கள். வசனத்தை கைகொள்ள அந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். வசனம் உங்களை உயர்த்தும். வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவீங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. கர்த்தரை நீங்கள் நம்பிக்கையாக கொண்டு ஒவ்வொரு நாள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்படுங்க. கடன் வாங்காதீங்க.
கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராமே.